இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யெகூவை நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறது, கர்த்தர் ஒரு குடும்பத்திற்கென்று வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். தனி மனிதனுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து அதை நிறைவேற்றுகிறார். ஒரு குடும்பத்திற்கென்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து அதை நிறைவேற்றுகிறார். சில குடும்பங்களை நீங்கள் கவனித்தால் சில ஆசீர்வாதங்கள் அவர்கள் குடும்பத்திலே சந்ததி சந்ததியாக இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய கண்களுக்கு அவர்கள் அந்த ஆசீர்வாதத்திற்கு தகுதியில்லாதவர்கள் போல தெரிந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். கர்த்தருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்களே, ஆனாலும் அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி நாம் நினைக்கிற காரியங்கள் உண்டு. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றுகிறவர். இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறது யெகூ என்று சொல்லி ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையை பற்றி. இந்த யெகூ சேனாதிபதியாக இருந்த ஒருவர். அவர் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு தடவை இருந்த பொழுது எலிசா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசியாகிய வாலிபனை யெகூவிடத்திற்கு அனுப்புகிறார். அனுப்பி, சேனாதிபதியே, உமக்கு ஒரு வார்த்தை உண்டு என்று சொல்லி அவரை தனியாக அழைத்து கொண்டு போய், கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக உம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணுவதற்கான ஒரு பிரதான நோக்கம் என்னவென்றால், அவருடைய தீர்க்கதரிசிகளின் இரத்தத்திற்காகவும் அவருடைய கர்த்தருடைய பிள்ளைகளின் இரத்தத்திற்காகவும் நீர் ஆகாபின் கையிலே பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தையோடு நான் அதை வாசிக்கிறேன். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் யேசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாபின் குடும்பத்தை அழித்துவிட கடவாய். ராஜா வாக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கென்று ஒரு பணியை கொடுக்கிறார். என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்காகவும் என்னுடைய ஊழியக்காரர்களுக்காகவும் அவர்களுடைய இரத்தத்திற்காகவும் பழி வாங்க வேண்டும், நீ அதை செய் என்று சொல்லி. ஆகாப் யெகூவுடைய வாழ்க்கையிலே பார்த்தால் அவர் அந்த ஆகாபின் குடும்பத்தாரை வேறறுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல அவர் கர்த்தருடைய நாமத்திற்காக ஒரு வைராக்கியம் காட்டி ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாரையும் அழித்து போட்டார், தேசத்திலிருந்து அழித்து போட்டார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் யெகூவுக்கு கொடுத்த அந்த பணியை அவர் உண்மையாக செய்து முழு மனதோடு வைராக்கியம் காட்டி செய்து நிறைவேற்றின பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக உன்னுடைய குமாரர் வீற்றிருப்பார்கள் என்று சொல்லி. வேதத்தில் யெகூவை பற்றி சொல்லும் பொழுது, தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை என்று சொல்லி யெகூவை பற்றி சொல்லி இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றினது நிமித்தம் கர்த்தர் அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். குடும்பத்திற்கென்று அவரோடு அந்த வார்த்தை, அந்த வாக்கு தத்துவம், அந்த ப்ராமிஸ் நின்று விடவில்லை. அவருக்கு தொடர்ந்து இன்னும் ஒரு 4 தலைமுறை வரைக்கும் அந்த வாக்கு தத்துவம் நீடித்திருக்கிறது. முழு இருதயத்தோடு நடந்த தாவீதுக்கு எத்தனையோ சந்ததிக்கான வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நம்ம எல்லாரிடத்திலையும் எதிர்பார்க்கிறது அதுதான். அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும், அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். கர்த்தர் விருதாவாக ஒருவரையும் சிருஷ்டிக்கவில்லை. இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை படைத்து இந்த உலகத்திலே அழகான சூழ்நிலைகளிலே நம்மை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் செய்ய வேண்டும், நாம் அவருக்காக நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருக்கிற பணிகளும் உண்டு. அதை நாம் சரியாக நிறைவேற்றும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்திற்கும் வருகிறது. ஆனால் நாமோ நிறைய தடவைகளிலே கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக
அவருக்கு விரோதமான வழிகளிலே போய் நமக்கு பிரியமானதை செய்ய நாம் முயற்சி செய்கிறோம். இதை கேட்கிற நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் பட வேண்டிய பிரயாசம் உண்டு. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக, உங்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எவ்வளவோ பிரயாசப்படுகிறீர்கள். இரவும் பகலும் நீங்கள் உழைக்கிறீர்கள், கஷ்டப்படுகிறீர்கள். ஆனால் அது போதாது. நீங்கள் உழைக்கிறதும் கஷ்டப்படுகிறதும் கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் தானா, அவர் உங்களுக்கு என்று நியமித்த பணிகளை தானா செய்கிறீர்கள் என்று யோசித்து பாருங்கள். கர்த்தரை தேட நீங்கள் பிரயாசப்படுங்கள். அவரை நோக்கி பார்த்து அவருக்கு பிரியமாக உங்கள் குடும்பத்தை நடத்த வைத்திருக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். யோசுவா சொன்னார், எங்களுக்கோ கர்த்தரே தேவன், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி, இந்த உலகத்திலே உங்களுக்கு தேவனாக இருப்பது, நீங்கள் ஆராதிப்பதும் நீங்கள் தேடுவதும் எதை என்று யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தின் பணத்திற்காக, இந்த உலகத்தின் செல்வாக்கிற்காக, இந்த உலகத்தின் அந்தஸ்திற்காக மட்டுமே நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களானால் காற்றுக்காக பிரயாசப்பட்டதினால் பலன் என்ன என்று சொல்லி பிரசங்கிலே கேட்கப்பட்டிருக்கிறது. அவருக்காக நீங்கள் வாழும் பொழுது, நான் இப்படி சொல்வதனால் நீங்கள் எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. உலக வேலைகளும் கூட கர்த்தருக்கு சித்தமான பணிகளை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். அவர் அதை அழகாக உங்களுக்கு போதித்து நடத்துவார். அதை தெரிந்து கொண்டு அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கென்று நீங்கள் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கிறீர்கள். அப்படி இல்லாமல் குறுக்கு வழிகளிலே போய், ஆண்டோருக்கு பிரியமில்லாத வழிகளிலே போய் எப்படியாவது முன்னுக்கு வர வேண்டும், எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும், உலகத்திலே நாங்கள் பெரியவர்களாக காட்ட வேண்டும் என்பது மாத்திரம்தான் உங்கள் குறிக்கோளாக இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. வேதத்திலே சொல்லியிருக்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி, உங்கள் கையிலே கர்த்தர் தந்திருக்கிற பங்கு நிறையவே உண்டு. அதை நிறைவேற்றுங்கள். உங்கள் குடும்பம் வாழ்ந்திருக்கும்படி, நீங்கள் செழித்திருக்கும்படி, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வாழும்படிக்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள். வெறும் உலக காரியங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஓடுவதை விட்டுவிட்டு அவருக்கென்று கொடுக்க வேண்டிய நேரம், அவருக்கென்று நீங்கள் செலவழிக்க வேண்டிய காணிக்கை, எல்லாவற்றிலும் நீங்கள் சரியாக இருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களா, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தருக்கென்று என்ன இருக்கிறது? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உங்களுக்கு வாக்கு பண்ணி அதை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தமுள்ள ஒரு வாழ்க்கை தானா? உங்கள் குடும்பத்தினர் கர்த்தரை தேடுவதிலே நீங்கள் ஏதாவது பிரயாசப்படுகிறீர்களா? யோசித்து செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தினவர் நீர். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்கினீர் ஆண்டவரே. ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை அவர் படைத்தார்? தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே என்று சொல்லி நீர் உருவாக்கினீர் ஏசப்பா. குடும்பமாக உம்மை தேடுகிற ஒரு உணர்வை பிள்ளைகளும் புருஷனும் கர்த்தரை அறிய வேண்டும், அவருடைய அன்பிலே வர வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சையை நீர் இதை கேட்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் நீர் கட்டளையிடும். அப்படியே தலைவர்களாக, குடும்ப தலைவர்களாக இருந்து கேட்கிறவர்கள், என் குடும்பத்திற்கு நான் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க வேண்டும், கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலே நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு உணர்வை நீர் கொடுத்துடலாம்ப்பா. எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திருக்கட்டும். மருத்துவச்சிகளின் குடும்பம் தழைக்கும்படி செய்த தேவன் எங்கள் குடும்பங்களும் கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் தழைக்கும்படி நிச்சயம் உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். சகல துதியும் கனம் மகிமை உமக்குரியதப்பா. அதை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை